Hello viewers, today is January 11th, 2026. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா அதிமுகவோட கூட்டணி பற்றி தான் பேச போகிறோம். கடந்த ஒரு வாரமாகவே அதிமுக கூட்டணி பற்றி நிறைய பேச்சு அடிபடுறது, யார் யாரெல்லாம் அந்த கூட்டணியில் சேர போகிறாங்கன்ற மாதிரியும், அதன் பிறகு பாமக அதிமுக கூட்டணியில் அஃபிஷியலாக சேர்ந்ததை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பாமக பற்றி பேசுவோம். கடந்த வாரங்களில் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ அன்புமணி ராமதாஸ் உடைய பாமகனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸோட கட்சியாக தான் அது பார்க்கப்படுது. எலெக்ஷன் கமிஷன்லேயும் மோரல்லஸ் கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஸோ அவரோட அணியில் அவர் தான் ஒரிஜினல் பாமகன்ற மாதிரி இருக்கிற நிலையில் எடப்பாடி அவர்கள் பாமகவோட ஒரு கூட்டணியை அமைச்சிட்டார். ஸோ இதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி இந்த 8 மாதத்தில் கூட்டணியை பொறுத்தவரை. இன்னைக்கு அவங்க வந்து ஏப்ரல் 2வது வாரமோ முதல் வாரமோ அமித்ஷாவோட அந்த ஐடிசி ஹோட்டலில் அலையன்ஸை ஃபார்மலைஸ் பண்ணாங்களோ பாஜகவோட. அதுக்கப்புறம் முதல் முறையாக ஒரு புதிய கட்சி அதிமுக அணியில் சேர்ந்திருக்கு. இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவரோட தொகுதியிலையும் சரி, மற்றபடி சேலம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் இந்த பக்கம் விழுப்புரம், ஈவன் ஜெயங்கொண்டான் அந்த மாதிரி ஏரியாவில் பாமக அவருக்கு நல்ல பலன் கொடுக்கும் வாக்குகளை பொறுத்தவரையும். ஸோ அதனால் இந்த ஏரியாஸில் அவர் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு பாமக உதவுன்னு அவர் நம்புகிறாரு. அது உண்மையும் கூட. அதனால் இந்த ஒரு அலையன்ஸை பாஜக, அதிமுக, பாமக, அப்புறம் தமாக ஆல்ரெடி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் ஆல்ரெடி இருக்குது. அந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ்லேயே நிறைய பேர் கிடையாது. அப்போது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் எப்படி இருக்குன்னு நிலைமை நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ அவங்க எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இந்த இந்த கூட்டணியில் இப்போ பாஜக அடுத்ததாக பாமக சேர்ந்திருக்கிறதுனால எடப்பாடி அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் கருதப்படுறது. இப்படி கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இந்த பாமக அதிமுகவோட சேர்ந்த பிறகு எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, தினகரன் அவர்களும் அதிமுக அணியில் சேர்ந்துருவார். ஏன்னா அவர் டெல்லியில் போய் அமித்ஷாவோட பேசிகிட்டு இருக்காருன்னு பேசப்பட்டது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தினகரன் அஃபிஷியலாக வெளில வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொல்லலை. அதை தவிர எடப்பாடி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா பார்த்துட்டு வந்தப்புறம் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயும் தினகரனை பற்றி அவருக்கு அவங்க கேட்டபோது அவர் வந்து வருவார் வரலன்னு சொல்ல, காலம் பதில் சொல்லுன்ற மாதிரி சொல்லி அது மாதிரி அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிட்டு தான் போயிட்டார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நிச்சயமாக அதிமுக கட்சிக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ தினகரனை பொறுத்தவரை அவர் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. தாவேகா ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்குது. என்டிஏல அதிமுக ஓட அணியிலையும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தவிர திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் வந்து திமுக ஆப்ஷனை ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து அவரும் சரி, அவங்களுடைய சித்தி சசிகலா அவர்களும் சரி, அவங்களோட அரசியலே திமுக எதிர்ப்பு அரசியல் தான் இருந்தது இன்றைய காலகட்டம் வரைக்கும். அப்போ திடீர்னு அவர் வந்து திமுகவில் போய் சேருவாரான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவருக்கு. அதே சமயத்தில் திமுக சைட்லேருந்தும் அவரை வந்து அவ்வளோ ஈஸியாக அகாமடேட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 6, 8, 10 சீட்டு கொடுத்தா கூட அவர் எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் திருப்பி பாஜக பக்கம் போக மாட்டார்ன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்டாலின் அவர்கள் தினகரனை அந்த கூட்டணிக்குள்ளே சேர்த்துப்பாரான்னு தெரியல. அதே சமயத்தில் தினகரனும் அந்த கூட்டணிக்கு போகணுன்னு விரும்புவாரான்றதும் தெரியல. ஸோ மேபி அந்த திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நெகோசியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம், மற்ற 2 ஆப்ஷனில் எதாவது அவர் எடுக்கக்கூடும் அப்படின்னு. அவர் வந்து ஒரு 2, 3 மாதம் வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, என்டிஏல நான் இல்லை, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் நான் என்டிஏல சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார்.
ஆனால் இந்த ஒரு லாஸ்ட் 2-3 வாரத்தில் அந்த விதமான ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்டேருந்து வரல. அவர் வந்து ஒரு வெற்றி கூட்டணியில் நாங்கள் சேருவோம்னு சொன்னாரே தவிர, எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு அவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு என்டிஏ ஆப்ஷன் தான் நல்ல ஆப்ஷன்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தவேகா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி என்டிஏல அவர் பேரம் பேசலாம். தவேகா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தவேகாவுக்கு போனார்னா அவர் வந்து ஒரு செகண்ட் லைன் ஆஃப் லீடர்ஸாக மட்டும் தான் கருதப்படுவார். விஜயோட விஜய முதல்வர் வேட்பாளராக அவர் சொல்லணும். இவரே தன்னை முதல்வர் வேட்பாளராக சொல்லி கொண்டவர். அதை தவிர ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் மிகப்பெரிய சக்தி படைத்த மக்களாக இருந்தாங்க. அந்த கட்சிக்குள்ளே எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி அவங்க சொன்னதை கேட்டு நடந்தவர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தவர் தினகரன். அவர் போய் ஒரு விஜய் அவர்கள் முதல் முறையே விஜய் தான் முதல் வேட்பாளர்னு போய் அவர் வந்து கேம்பெயின் பண்ணுவாரான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ when all is said and done, it looks like TTV will eventually choose the NDA alliance led by AADMK. அது கொஞ்சம் கசப்பான மருந்தாக இருக்கலாம் அவருக்கு. ஆனால் கடைசியில் அவர் அதை தான் எடுப்பார்னு நான் நினைக்கிறேன். திமுக ஆப்ஷன் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10% சான்ஸ் தான் இருக்குது. மேபி தவேக ஆப்ஷன் ஒரு 20-30% சான்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு 60-65% சான்ஸ் அவர் வந்து தினகரன் அவர்கள் வந்து அதிமுக அணியில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசலாம். ஓபிஎஸ் அவர்களை மிக தெளிவாக எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு, கட்சிக்குள்ளே அவரை சேர்த்துக்க முடியாதுன்னு. அப்போது எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அப்போது ஒரு தனி கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்குள்ளே வர முடியுமான்னு கேட்டதுக்கும் அவர் இபிஎஸ் அவர்கள் சரியாக பதில் சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தால் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் சென்ட்ரல்லேருந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இபிஎஸ்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அவரை எடுத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது கூட்டணி கட்சியாக. ஆனால் ஓபிஎஸ் அவர்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு சொன்னாலும் இது வரைக்கும் அவர் வந்து கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி தெரியல. அதை தவிர அவர் வந்து தவேகா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருன்னு சொன்னாங்க, திமுக ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 4-5 நாளில் அவரோட சோஷியல் மீடியாலேயோ இல்லை விவாதங்கள்லையோ நல்லா பேசக்கூடிய சுப்புரத்னமும் இப்போ திமுகவில் சேர்ந்துட்டார். மனோஜ் பாண்டியன் சேர்ந்தார், சுப்புரத்னம் சேர்ந்துட்டார், அன்வர் ராஜா சேர்ந்துட்டார், மைத்ரியன் சேர்ந்துட்டார். ஸோ இப்படி ஓபிஎஸ் ஆதரவாளரும் கருதப்பட்ட அட்லீஸ்ட் மனோஜ் பாண்டியன், சுப்புரத்னம், அன்வர் ராஜா இவங்கெல்லாம் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இவர் திமுகவோட கூட்டணி வைப்பாருன்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இவரோடய இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் திமுகவோட கூட்டணி போக மாட்டாருன்னு. ஸோ ஓபிஎஸும் திமுகவோட கூட்டணிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. தினகரனுக்கு சொன்ன மாதிரி இவருக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தவேகா ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அகெயின் தினகரனுக்கு சொன்ன மாதிரியே 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இவ்வளவு சீக்கிரமாகவே போய் விஜயோட முதல் தேர்தலே போய் விஜய் முதல்வர் வேட்பாளர்னு போய் அந்த கூட்டணியில் சேருவாரன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்னை பொறுத்தவரை when all is said and done, கடைசி நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தால் அவர் என்டிஏல அதிமுக தலைமை தாங்குகிற என்டிஏல அவர் வந்து சேருவான்னு தான் நினைக்கிறேன். அது ப்ரொவைடட் மத்தியிலிருந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அட்லீஸ்ட் டிடி தினகரனும் ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் தவிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு அந்த தர்ம யுத்தம் பண்ண தான். குருமூர்த்தி அவர்கள் பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் பண்ணி அவரோட அரசியல் வாழ்க்கையே இப்போ நாசமாக போச்சு. நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா. அதுதான் ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்திருக்கு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுட்டார். ஸோ அவர் அதிமுகலேயே இருந்தார்னா தர்ம யுத்தம் பண்ணாமல்
அவர் அன்றைக்கே முதலமைச்சராக இருப்பார். சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனபோது அவர் முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதை அவர் தவற விட்டு விட்டார். ஸோ ஓபிஎஸ், டிடிவி தினகரனை பற்றி பேசிட்டோம். இப்போ பிரேமலதா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி நிச்சயமாக நான் வந்து ஜனவரி 9ஆம் தேதி மாநாட்டில் யாரோட கூட்டணி அறிவிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கே கூட்டணி யாரோட போகிறோம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து அதை இப்போ சொல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லை. நாங்கள் எதுக்கு அதை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டெலிகேட் சுச்சுவேஷனாக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாமகவோட எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவங்களோட பேர வலிமை அதிமுகக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதானும் பெட்டர் பொசிஷன் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருமானு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் அவங்களுக்கும் முதல் ஆப்ஷன் அதிமுக தான் இருக்க முடியும். ஆனால் அவங்களால ஒரு நல்ல பொசிஷன் ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் ஒரு 10லேருந்து 12 சீட்டு அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் கொடுப்பாரா அப்படின்றதில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்க மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பாமகக்கு எவ்வளோ தொகுதி ஒதுக்குறீங்களோ அதே நம்பர் ஆஃப் தொகுதி எங்களுக்கும் ஒதுக்கணும்னு சொல்கிறாங்களாம். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை நமக்கு தெரியல. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்யசபா சீட் எனக்கு இப்போ கொடுத்தாலும் அந்த ராஜ்யசபா சீட்டை வச்சு மத்தியில் இருக்கிற பாஜக அவங்களுக்கு வந்து அந்த அந்த எம்பிக்கு ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுக்கணுன்ற மாதிரி பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா இப்போது நீங்கள் ராஜ்யசபா சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியிலேருந்து ஒரு 2 சீட்டு தான் அவங்களுக்கு மார்ச்சில் கொடுக்க முடியும். அந்த 2 சீட்டில் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு தம்பிதுரை லைனில் நிற்கிறாரு. நம்ம ஜிகே வாசன் அவர்கள் லைனில் நிற்கிறாரு. அதை தவிர அன்புமணி ராமதாஸ் லைனில் நிற்கிறாரு. இப்போது தேமுதிக வந்து இந்த கூட்டணியில் சேர்ந்தா சுதீஷ் அவர்கள் லைனில் நிற்கிறாரு. இந்த 4 பேரையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அந்த 2 சீட்டுக்குள்ளே இந்த 4 பேரை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. அதனால் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 50-50 நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அதிமுகவோட தான் போகணுன்னு ஒரு விருப்பம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக திமுகவோட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திமுகவோட போனால் அவங்களுக்கு ஒரு 6லேருந்து 8 சீட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா அவங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்கும்னா, அந்த 6லேருந்து 8 சீட்டில் அட்லீஸ்ட் 4 எம்எல்ஏ போனாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குன்ற மாதிரி அட்லீஸ்ட் திருப்பி அசெம்பிளிக்குள்ளே தேமுதிகவோட எம்எல்ஏஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு காரணத்தினால அவங்க போகலாம். பட் ஸ்டில் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 50-15 தான் நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா, இதை தவிர வந்து இதர கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சண்முகம் அவர்களை பற்றி நம்ம பேசலாம். அவர் வந்து இப்போ வந்து திமுகவோடையும் பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அகெயின் ஐ வுட் திங்க் தட் யூ வில் எவென்ச்சுவலி செட்டில் ஃபார் தி இந்தியா அலையன்ஸ். பிகாஸ் அவருக்கும் நிறைய அவர் வந்து பேசிக்கலி யூனிவர்சிட்டிலாம் நடத்துகிறாரு. அவருக்கும் நிறைய தொழில்கள் இருக்குது. அவர் ஒரு தொழிலதிபர். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி மத்திய அரசோட இணக்கமாக போகிறது தான் அவருக்கும் நல்லது. அதனால் அவரும் எவென்ச்சுவலாக இந்தியா அலையன்ஸ் தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணசாமி அவர்கள் தான் இப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவர் வந்து தவிக பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு திமுக பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் அதிமுக, பாஜக, பாமக, அந்த தமாக இங்கே 4 கட்சிகள் இருக்குது. இதை தவிர டிடிவி தினகரன் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேமுதிக வரத்துக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. ஏசி சண்முகம் அவர்கள் உள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாரிவேந்தரும் உள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணி வர்சஸ் அதிமுக கூட்டணின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இதில் ஒன்று மிஸ் பண்ணது நான் என்னென்னா, அன்புமணி ராமதாஸோட பாமக அதிமுகவோட சேர்ந்ததுனால இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னு எல்லாரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆப்ஷன் ரொம்ப லிமிட்டடாக ஆகியிருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா அவர் தான் முதல்ல அதிமுகவோட போகணும்னு நினச்சாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் அன்புமணி ராமதாஸோடைய பாமகவை ரெக்கக்னைஸ் பண்ணி அதோட கூட்டணி போன காரணத்தால் இப்போது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு உள்ளே வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா விசிகா இருக்கிற கூட்டணிக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் உடைய பாமக
உள்ள வந்தால் விசிக திமுக கூட்டணியில வெளில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளில போக மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த அந்த ஒரு கசப்பான அ அனுபவங்கள்லாம் திரும்பி வரும். அதனால அது வந்து ஸ்டாலின் அவர்கள் அதை தவிர்க்க பார்ப்பார்ன்னு நெனைக்கிறேன். அதை தவிர டாக்டர் ராமதாஸ்க்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கும் அவர் போவாரான்றது ஒரு சந்தேகம் தான். ஸோ டாக்டர் ராமதாஸ் இப்போ வந்து என்னை பொறுத்தவரை கொஞ்சம் தனித்து விடப்பட்டு விட்டார்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இல்ல. அ இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்றத நம்ப பொறுத்திருந்து பார்ப்போம். மத்தபடி இந்த அதிமுக கூட்டணி டிடிவி, ஓபிஎஸ் எல்லாரையும் இணைத்து அ பிரேமலதா அவர்கள் தேமுதிகவும் இணைந்தால் ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கும். தட் இஸ் த சிச்சுவேஷன் ஆஸ் ஆஃப் டுடே. அ நாள் போக போக தேர்தல் நெருங்க நெருங்க அ பல மாற்றங்கள் வரலாம். அ சீட் பேரத்தில நெறைய மாற்றங்கள், கூட்டணியிலேயே நெறைய மாற்றங்கள் வரலாம். ஸோ இன்றைய நிலையில இந்த கூட்டணி அமைந்தால், அதிமுக கூட்டணி அமைந்தால் ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். That's it for me today. I'll come back to you with another episode tomorrow. Till then, take care. Thanks.